பார்த்தீங்கன்னா ம். இப்போதைக்கு 5 மினிட்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். அதையே இன்னும் பிரேக் பண்ணல. அதனால கீழே லோ தான் வச்சுட்டு இருக்கான் இப்போதைக்கு. ம். இதை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் க்ளோஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய இப்போதைக்கு சென்செக்ஸ் ஒரு பெரிய லாங் கேண்டில் வச்சிருக்காங்களே, அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் சார். அந்த கேண்டில்ல பாதிக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வரலாம், அது வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா மேலே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போனா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் மேலே போகும். அடுத்து ஃபார் ஷார்ட் டேர்ம்க்கு சொல்கிறோம் 5 மினிட்ஸ்க்கு. ஆமா, மோகன்ராஜ் கேட்டுட்டு இருக்கீங்களா? மோகன்ராஜ் சார் சொல்ற மாதிரி இது வரைக்கும் வரலாம். சார் கேட்டுட்டு சார் கேட்டுட்டு 82,000 கூட வரலாம், அது வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓஐ நல்ல ஃபார்மா இருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டில ஃபார்மா இருக்கு. நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் சென்செக்ஸும் ரியாக்ட் ஆகும். நிஃப்டில என்ன நடக்குதோ அதுதான் சென்செக்ஸ்ல ரியாக்ட் ஆகும். அதான் சார். ஸோ அது நீங்க புல்லிஷா இருக்கணும்னா நீங்க அதுக்கு மேல போனாதான் புல்லிஷா எடுத்துக்கணும்னா நீங்க காலையிலேயே ட்ரை பண்ணிடணும். மேபி அதை 82,000 பிரேக் ஆன பிறகு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் புல்லிஷ் வியூ போயிருக்கும். மேபி நீங்க வந்து இன்னையோட ஹை வரைக்கும் நீங்க வச்சு ஹோல்டு பண்ணியிருந்துருக்கலாம் இன்ட்ராடேக்கு. இப்போதைக்கு வந்து அது நட்டாத்துல இருக்கு. நடுவில் இப்போ எங்க இது எடுத்தாலும் ரிஸ்க் தான்.